வலிக்கிறதா வலிக்குதா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷ்ல எப்படிங்க கேட்கலாம்? இட் ஹர்ட்ஸ் அப்படின்னா வலிக்குது. டஸ் இட் ஹர்ட் அப்படின்னா வலிக்குதா அப்படின்னு அர்த்தம். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசணும். ஹீ இஸ் நாட் ஆன்சரிங் மை கால்ஸ். இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அவன் என்னுடைய காலுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் தமிழ் இப்படிலாம் பேச மாட்டோம். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஹீ இஸ் நாட் ஆன்சரிங் மை கால்ஸ் அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். சரி, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? டோன்ட் யூ ஹாவ் அ கான்ஷியன்ஸ். இதை வந்து கான்ஷியன்ஸ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. டோன்ட் யூ ஹாவ் அ கான்ஷியன்ஸ். உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அர்த்தம். உன் சைடில் இருந்து மட்டும் யோசிக்காது. டோன்ட் திங்க் ஒன்லி ஃப்ரம் யுவர் சைடு. டோன்ட் திங்க் ஒன்லி ஃப்ரம் யுவர் சைடு. உன் சைடில் இருந்து மட்டுமே யோசிக்காது. அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடிப்பாரு. அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா இட் வில் பி சம்வேர் ஹியர் ஒன்லி. சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது. சரிங்களா? இட் வில் பி சம்வேர் ஹியர் ஒன்லி. இட் வில் பி சம்வேர் ஹியர் ஒன்லி அப்படின்னா அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். சரி, ஏன் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா வை ஆர் யூ ஆடிங் சால்ட் டு இன்ஜுரி. அதாவது அடிப்பட்ட காயத்தில் எதுக்கு உப்பு போடுற அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை, அதுதான் அர்த்தம். அது வேலை பாய்ச்சுற அந்த வேலு அதெல்லாம் எங்கே இங்கிலீஷில் இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது. வை ஆர் யூ ஆடிங் சால்ட் டு இன்ஜுரி. ஏன் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற நீ அப்படின்னு அர்த்தம். உனக்கு போட்டுக்கிறது வேறு சட்டையே இல்லையா? பிச்சைக்கார மாதிரி வர இதில் குடும்பம் கஞ்சதானோ? உனக்கு போட்டுக்கிறதுக்கு வேறு சட்டையே இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் அப்படின்னா உனக்கு இல்லையா எனி அதர் ட்ரெஸ், வேற எந்த ட்ரெஸ்ஸும் டு வியர், அதாவது உடுத்திக்கிறதுக்கு. டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ட்ரெஸ் டு வியர். உனக்கு போட்டுக்கிறதுக்கு வேறு சட்டையே இல்லையா? இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. இது ஒன்றும் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. திஸ் இஸ் நாட் எ கேம். திஸ் இஸ் நாட் அ கேம். இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. ஆச்சுங்களா? சரி, நான் உன்னை கண்மூடித்தனமாக நம்பினேன் அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ட்ரஸ்டட் யூ பிளைண்ட்லி. நான் அவனை கண்மூடித்தனமாக நம்பினேன் அப்படின்னு பேசணும். அவனை நான் கண்மூடித்தனமாக நம்பிட்டேன். ஐ ட்ரஸ்டட் ஹிம் பிளைண்ட்லி. ஹிம் அப்படின்னா அவனை இல்லைன்னா அவரை. அவளை நான் கண்மூடித்தனமாக நம்பிட்டேன் அப்படின்னா ஐ ட்ரஸ்டட் ஹர் பிளைண்ட்லி அப்படிங்கிறீங்களா? எவ்வளவு நாள் தான் நானும் அமைதியாகவே இருக்கிறது? என்னால் இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்க முடியாது. அமைதியாக இருக்க மாட்டேன். ஹவு லாங் அப்படின்னா எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதம், எத்தனை வருடம், இந்த மாதிரி நாட்கள்ல இருந்து வருடம் வரைக்கும் அடங்கும் இந்த ஹவு லாங் அப்படின்னா. நம்ம பேசுறதை பொறுத்து அர்த்தம் மாறிக்கும். ஹவு லாங் ஷுட் ஐ ஸ்டே சைலண்ட். ஹவு லாங் ஷுட் ஐ ஸ்டே சைலண்ட். எவ்வளோ நாள் தான் நான் அமைதியாகவே இருக்கிறது? இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஐ won't பி சைலண்ட் அப்படின்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் எனிமோர். இதுக்கு மேலேயும். இந்த வில்லு நாட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் won't இல்லைங்களா? சரி, ஐ won't பி சைலண்ட் எனிமோர். இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணணும்? நான் இதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு கூட நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வாரங்கள், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு வருடங்கள் அப்படிலாம் அர்த்தம் இந்த ஹவ் லாங் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் மாறிக்கும். சரிங்களா? சரி, ஹவ் லாங் ஷுட் ஐ வெயிட் ஹியர். ஹவ் லாங் ஷுட் ஐ வெயிட் ஹியர். இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணணும்? நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நீ வேறு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணாத. ஸோ பாரு, ஐ எம் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ட், டோன்ட் ஆட் மோர். நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நீ வேறு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணாத அப்படின்னு அர்த்தம். சரி, என் எமோஷன்ஸோடு விளையாடாத ப்ளீஸ். ப்ளீஸ் டோன்ட் ப்ளே வித் மை எமோஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பேசலாம். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரிஞ்சுதா? எவ்ரிதிங் எல்லாமும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங்? உனக்கு எல்லாமே புரிஞ்சுதா? வாட் ஐ செட் அப்படின்னா நான் சொன்னது, நான் என்ன சொன்னேனோ. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் வாட் ஐ செட்? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே
லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிவியும் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ கைஸ் வெயிட்டிங் ஃபார்? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.